நாம தியானத்துக்கு பயன்படுத்துற சில வடிவங்கள்னு நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? ஆனா இன்னைக்கு நாம இந்த ரெண்டு சக்தி வாய்ந்த சின்னங்களுக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான, சில சமயம் ரொம்பவே அதிர்ச்சியான மர்மங்களை அலசி ஆராய போறோம். வாங்க பார்க்கலாம். இந்த மாதிரி சிக்கலான வடிவங்களை பார்க்கும்போது உங்க மனசுல என்ன தோணுது? ஒருவேளை கலரிங் பாக்ஸ், இல்ல தியானத்துக்கு உதவுற ஒரு விஷயம், அப்படித்தானே? ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இந்த வடிவங்கள் வெறும் கலைப்படைப்பு இல்ல, பிரபஞ்ச சக்தியையே கட்டுப்படுத்துறதுக்காக வடிவமைக்கப்பட்ட கருவிகள்னு சொன்னா நம்புவீங்களா? சரி, முதல்ல இந்த குழப்பத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடலாம். மண்டலம், யந்திரம், இந்த ரெண்டு வார்த்தைகளும் கேட்கறதுக்கும் பார்க்கறதுக்கும் ஒண்ணு போல இருந்தாலும் அதோட அர்த்தமும் சக்தியும் முற்றிலும் வேற. இந்த விளக்கத்தோட இறுதியில அந்த வித்தியாசம் உங்களுக்கு பழிச்சுன்னு புரியும். முதல்ல நம்ம எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்ச மண்டலத்தை பத்தி பாப்போம். ஆனா இது நம்ம நினைக்கிற மாதிரி சும்மா ஒரு அழகான வரைபடம் கிடையாது. அதுக்கும் மேல ஒரு மண்டலத்தோட உண்மையான நோக்கம் என்ன தெரியுமா? அது தெய்வங்களை வரவேற்கிற ஒரு புனிதமான தலம். அதோட பேருக்கே சாராம்சத்தை பற்றுதல்னு தான் அர்த்தம். சோ இத ஒரு டிராயிங்கா பார்க்காதீங்க, இது ஒரு தெய்வீக சந்திப்பு நடக்கிற இடம். மண்டலங்களோட பயன்பாடு நம்மள ஆச்சரியப்படுத்தலாம். இதெல்லாம் சும்மா பேப்பர்ல வரையறதில்ல. கலர் பொடி, தானியங்கள், ஏன் விலை உயர்ந்த கற்களை வச்சு கூட உருவாக்குறாங்க. பெரிய பெரிய திருவிழாக்கள்ல இருந்து அமானுஷ சக்திகளை அடையிற சடங்குகள் வரைக்கும் இது பயன்படுது. இப்போ யந்திரத்தை பத்தி பார்க்கலாம். மண்டலம் ஒரு இடம்னு சொன்னா யந்திரம் ஒரு கருவி. சிம்பிள். இதோட பேர்லயே அதோட சக்தி அடங்கியிருக்கு. யம்னா கட்டுப்படுத்துறதுன்னு அர்த்தம். யந்திரம்ன்றது ஆற்றலை கட்டுப்படுத்தி ஒரு குறிப்பிட்ட இலக்க நோக்கி செலுத்துற ஒரு வரைபடம். இது ஒரு செயலற்ற சின்னம் கிடையாது, இது ஒரு சக்தி வாய்ந்த மெஷின் மாதிரி. இங்க இருக்கிற வித்தியாசங்களை கொஞ்சம் பாருங்க. மண்டலங்கள் பெரிய கலர்ஃபுல்லான வழிபாட்டிடங்கள், ஆனா யந்திரங்களோ சின்னதா கையில எடுத்துட்டு போற மாதிரி ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக மந்திரங்கள் பொறிக்கப்பட்ட சக்தி வாய்ந்த கருவிகள். மண்டலங்களா இருந்தாலும் சரி, யந்திரங்களா இருந்தாலும் சரி, ரெண்டுமே ஒரே மாதிரியான ஒரு வடிவியல் மொழியை தான் பகிர்ந்துக்குது. இப்போ அந்த அடிப்படை வடிவங்களை பத்தி பார்க்கலாம். எல்லாமே இந்த ஒத்த புள்ளியிலிருந்து தான் தொடங்குது. பிந்து. இது சும்மா ஒரு புள்ளி இல்ல, இது படைப்போட தொடக்கத்தை குறிக்கிற பிரபஞ்சத்தோட மையம். இந்த அமைதியான மையத்துல இருந்துதான் மத்த எல்லா வடிவங்களும் எல்லா ஆற்றலும் வெளிப்படுது. அடுத்ததா ரெண்டு அடிப்படை முக்கோணங்கள். மேல் நோக்கிய முக்கோணம் சிவனையும், அதாவது ஆண் தத்துவத்தையும் நெருப்பையும் குறிக்குது. கீழ் நோக்கிய முக்கோணம் சக்தியையும், அதாவது பெண் தத்துவத்தையும் நீரையும் குறிக்குது. இது பிரபஞ்சத்தோட அடிப்படையான இருமை தத்துவத்தை நமக்கு காட்டுது. இந்த ரெண்டு முக்கோணமும் ஒன்னு சேரும்போது அறுகோணம் உருவாகுது. இது ஆண் மற்றும் பெண் தத்துவங்களோட ஒரு சரியான இணைப்பை குறிக்குது. சமநிலை, நல்லிணக்கம் மற்றும் படைப்பு, இது எல்லாமே இந்த ஒரு வடிவத்துல அடங்கியிருக்கு. இப்போ இந்த வரைபடங்களோட ரொம்ப சக்தி வாய்ந்த, சில சமயங்கள்ல ஆச்சரியமான பயன்பாடுகளை பத்தி பார்க்கலாம். இது வெறும் ஆன்மீகம் மட்டும் இல்ல. இங்கேதான் விஷயம் கொஞ்சம் சீரியஸ் ஆகுது. பழைய நூல்கள் படி யந்திரங்கள் வெறும் வழிபாட்டுக்கு மட்டும் இல்ல, நாம ஆசைப்படுறத நிறைவேற்றுற சடங்குகளுக்கும் சில மாயாஜால சடங்குகளுக்கும் ரொம்ப அவசியமாம். இந்த 6 சடங்குகளும் யந்திரங்களோட இன்னொரு பக்கத்தை காட்டுது. இதுல அமைதியை ஏற்படுத்துற சாந்தி மாதிரி நல்ல சடங்குகள் இருந்தாலும், மத்தவங்கள வசீகரிக்கிறது, எதிரிகளை முடக்கிறது, ஏன் மாரணம், அதாவது கொல்றது மாதிரியான தீவிரமான சடங்குகளும் அடங்கும். யந்திரங்களை எவ்வளவு சக்தி வாய்ந்த கருவிகளா பார்த்திருக்காங்கன்றதுக்கு இது ஒரு சாட்சி. இதோ ஒரு நேரடி உதாரணம். இது ஒரு ஆகர்ஷண யந்திரம், அதாவது கவர்ச்சி அல்லது ஈர்ப்புக்கானது. நல்லா கவனிங்க, யாரை இலக்கா வைக்கிறாங்களோ அவங்க பேரு, அதாவது சத்யா, மந்திரங்கள் சூழ்ந்திருக்கிற அந்த மையத்துல எழுதப்பட்டிருக்கு. ரொம்பவே நேரடியான பயன்பாடு இல்லையா? இது உங்களை அதிர்ச்சி அடைய வைக்கலாம், ஆனா ரொம்பவே கொடூரமான சடங்குகளுக்கு பயன்படுத்துற பொருட்களும் ரொம்ப தீவிரமானவ. சுடுகாட்டுச் சாம்பல், சில சமயங்கள்ல மனித ரத்தத்தை வச்சு கூட இந்த யந்திரங்கள் வரையப்பட்டதா நூல்கள் சொல்லுது. சரி, இப்போ சில பிரபலமான யந்திரங்களை வேகமா பாத்திரலாம். இது ஸ்ரீயந்திரம். இது ரொம்பவே சிக்கலான, சக்தி வாய்ந்த யந்திரங்கள்ல ஒண்ணு. முழு பிரபஞ்சத்தோட படைப்பு செயல்முறையையும் இது குறிக்குதுன்னு நம்பப்படுது. இன்னொரு சக்தி வாய்ந்த யந்திரம் மாத்ரிகா யந்திரம். இதுல சமஸ்கிருத எழுத்துக்கள் எல்லாமே இருக்கு. இதோட நோக்கம் மந்திரங்களோட ஆற்றலை சுத்திகரிச்சு பெருக்கிறது. இங்க வடிவமும் ஒளியும் ஒன்னா இணையுது. இந்த யந்திரங்கள் வெளியுலகத்துல மட்டுமில்ல, நம்ம உடம்புக்குள்ளேயும் ஒரு வரைபடத்தை உருவாக்குது. இதுதான் சக்கர யந்திரங்கள். இவை நம்ம உடம்புல இருக்கிற ஆற்றல் மையங்களான சக்கரங்களை குறிக்குது. இது தந்திராவோட ஒரு முக்கியமான அம்சம். இந்த பழங்கால வடிவங்கள்
இன்னைக்கு நம்மள சுத்தி எப்படி உயிர்ப்போட இருக்குன்னு பாப்போமா? நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. நம்ம வீட்டு வாசல்ல போடுற கோலத்துல இருந்து கோயில் கட்டிடக்கலை வரைக்கும் இந்த வடிவங்களோட தாக்கம் பரவலாயிருக்கு. புகழ்பெற்ற கட்டிடக் கலைஞர் சார்லஸ் கொலியா கூட போபால்ல இருக்கிற விதான பவன் கட்டிடத்தை மண்டல கொள்கைகளை வச்சுதான் வடிவமைச்சிருக்காரு. நாம பேசுற சக்கரங்கள் கூட இந்த மரபுல இருந்து வந்ததுதான். இது பாருங்க, இது வாழ்வின் மலர். இந்த சின்னம் இந்தியா, எகிப்து, சீனான்னு உலகம் முழுக்க இருக்கிற பழங்கால கலாச்சாரங்கள்ல காணப்படுது. யந்திரங்கள்ல இருக்கிற இந்த புனித வடிவியல் கொள்கைகள் ஒரு குறிப்பிட்ட கலாச்சாரத்துக்கு மட்டும் சொந்தமானதில்ல. அது ஒரு உலகளாவிய மனித பாரம்பரியத்தோட ஒரு பகுதின்னு இது நமக்கு ஞாபகப்படுத்துது. ஆக அடுத்த தடவை நீங்க ஒரு கோலத்தை பார்க்கும்போது இல்ல ஒரு கோயில் கோபுரத்தை பார்க்கும்போது அத வேற கண்ணோட்டத்துல பாருங்க. இப்போ உங்களுக்கு இந்த வடிவங்களோட மொழி தெரியும். உங்கள சுத்தி இருக்கிற உலகத்துல மறைஞ்சிருக்கிற பிரபஞ்சத்தோட வரைபடங்களை நீங்க பார்க்கத் தொடங்கலாம். என்னவெல்லாம் கண்டுபிடிப்பீங்க? யோசிச்சு பாருங்க.